இந்த மாதம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி நம்ம சிருஷ்டி ஒளி 11வது ஆண்டு அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு அன்னைக்கு 3000க்கு பர்ச்சேஸ் பண்ற 25 நபர்களுக்கு வெள்ளி வேல் அல்லது வெள்ளி சூளம் முற்றிலும் இலவசமா. ஒன்றும் பொய் சொல்லல. 500 மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் 500 ப்ராடக்ட் போட்டு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ அந்த நம்பருக்கு என்ன ப்ராடக்ட் வருதோ அதை அல்லது திரிசூலம் வெள்ளியில பண்ணதோட சேர்த்து இந்த நம்பருக்கான கிஃப்டையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இலவசம் தாங்க. அன்னைக்கு காலையில 11 மணில இருந்து மாலை 7 மணிக்குள்ள வரக்கூடிய நபர்களுக்கு இலவச ஜோதிடம் பார்க்கப்படும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பர் டூப்பரான ஆஃபரை தான் அறிவிக்க வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி நம்ம சிருஷ்டி ஒளி 11வது ஆண்டு அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு அன்னைக்கு 3000க்கு பர்ச்சேஸ் பண்ற 25 நபர்களுக்கு வெள்ளி வேல் அல்லது வெள்ளி சூளம் முற்றிலும் இலவசமா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிஃப்ட் கூட நம்பர் சொல்லி நீங்க அன்னைக்கு வாங்கிக்கலாம் இல்லையா ஜி? நம்மளோட கடை பாத்தீங்கன்னா 11 வருடங்கள் கடந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. என்ன சாதனை அப்படின்னம்னா, ஒரு குடும்பமா எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை போக்குறதுக்காக மாதா புவனேஸ்வரியே நம்மளோட இடத்துல இருந்து எல்லாரோட கஷ்டங்களை போக்கிட்டு இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அந்த கடையை நம்ம திறந்த அந்த நாளை நம்ம கோலாகலமா கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு, குறிப்பா ஒரு 25 உறுப்பினருக்கு 3000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எய்தர் வெள்ளி வேல் இல்லைன்னா வெள்ளி சூளம். அப்போ பெரிய வேலா இருக்குமோ பெரிய சூளமா இருக்குமோ அப்படின்லாம் இல்லைங்க. நமக்கு ஆப்டா இருக்கக்கூடிய நம்ம கைக்குள்ள அடங்கக்கூடிய அளவுக்கான வெள்ளி வேல் இல்லைன்னா சூளத்தை 25 நபர்களுக்கு கொடுக்க போறோம். அது மட்டும் கிடையாது, இது நார்மலா கிடையாதுங்க. எல்லாருக்குமே தெரியும், சிருஷ்டி ஒளி பொறுத்த வரைக்கும் பூஜித்து அதுக்கு மந்திர உரு கொடுத்து அதை பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இப்போ ஏன் எல்லா பொருளுமே நாங்கள் காட்டும் பொழுது இது தாங்க வெயில் இது தாங்க சூளம்னு காட்டுவோம். ஏன் இப்போ காட்டலை அப்படின்னம்னா, பூஜையில வச்சிருக்கிறாங்க. ஸோ பூஜையில வைக்கும் பொழுது முருகன் அப்படின்னும் பொழுது அழகன், வெற்றியை தரக்கூடியவன், நம்ம வாழ்க்கையில இருக்கிற ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. ஸோ இப்போ ஏற்பட்ட கடனையும் வியாதியும் போக்கக்கூடிய, இரத்த பந்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இருந்து தடுக்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய கோபம், பிபி, இந்த மாதிரி கோபங்கள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணக்கூடிய, லேண்ட் ரிலேட்டட், எனக்கு சொந்த வீடு அமையலைங்க, சொந்த காரு, இந்த மாதிரி லேண்டு வாகனங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமையலைன்னா முருகனின் அருள் வேணும். இந்த முருக யுகத்துல நிறைய பேர் முருக பக்தனா மாறி முருகனை வழிபாடு பண்ணக்கூடிய இந்த தருணத்துல அந்த வெள்ளி வேலை 3000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம். அடுத்தது அம்பாள் தான் பாத்தீங்கன்னா திரிசூலம் சொல்லுவாங்க, அம்பாள் தான் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னையின் அருளை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால வேல் மட்டும் கிடையாது, இல்லைன்னா திரிசூலம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுனால இந்த திரிசூலம், திரினா 3, அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மும்மூர்த்திகளோட அம்சம் தான் இந்த திரிசூலம். இந்த திரிசூலம் சிவபெருமானோட ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிசூலத்தை பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல நடக்கக்கூடிய நித்திய சண்டியில, அதாவது 3வது வருட செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திரிசூலத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். ஸோ எய்தர் உங்களுக்கு சூலம் இல்லைன்னா வேல் கொடுக்க போறோம். இந்த திரிசூலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, பாதுகாப்பாக தரக்கூடியது. இந்த 2 பொருளோட நீங்க இந்த நம்பர் சொல்லி இந்த மாதிரி இந்த பொருளையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த பொருளை நாங்கள் கொடுக்க போறோம். நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னே உண்மையிலே தெரியாது. பாருங்க, நல்ல சவுண்டு, சிலது வெயிட்டா இருக்குது, என்ன இருக்குன்னே உண்மையிலே தெரியலைங்க. ஸோ நான் ஒன்றும் பொய் சொல்லலை. 500 மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் 500 ப்ராடக்ட் போட்டு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ அந்த நம்பருக்கு என்ன ப்ராடக்ட் வருதோ அதை கொடுத்துருவாங்க 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது. அடுத்த பர்ச்சேஸ் அப்படின்னும் பொழுது நீங்க 3000 ரூபாய்க்குல இருந்து 3000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது வேல் அல்லது திரிசூலம் வெள்ளியில பண்ணதோட சேர்த்து இந்த நம்பருக்கான கிஃப்டையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா, அது இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா, அடுத்தது 3வது கிஃப்ட், 3வது ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கலாம் இலவசமா, முற்றிலும் இலவசமா. நீங்க அன்னைக்கு வர எல்லாருக்குமே, அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒரு நபருக்கு, எத்தனை பேர் வந்தாலுமே உங்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு
அழகா நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். எண்ணிலடங்கா பிரச்சனையில தான் நம்ம சிக்கி தவிக்கிறோம் இல்லையா? திருமணம் ஆகல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வீடு கட்ட முடியல, சொந்த தொழில் அமையல, எனக்கு சரியாவே வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய அற்புதமான 5 விஷயங்களை நீங்க உங்க ஜாதகத்தின் மூலம் அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லக்கி நம்பர் என்ன, உங்களோட லக்கி கலர் என்ன, கர்ணம் என்ன, இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் அன்னைக்கு உங்களுக்கு ஜாதகம் பார்த்து நம்மளுடைய சாய் பாலாஜி அவர்கள் சொல்லுவாங்க. இது முற்றிலும் இலவசம் தாங்க. அன்னைக்கு காலையில 11 மணிலிருந்து மாலை 7 மணிக்குள்ள வரக்கூடிய நபர்களுக்கு இலவச ஜோதிடம் பார்க்கப்படும். ஆமாங்க, நேர்ல வரணும். முதல் புரிஞ்சுக்கிடுங்க. இங்க நேர்ல வந்துட்டு என்னோட வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க போட்டோ இதுதான், அவங்க ஜாதகம் இதுதான் பார்க்க மாட்டோங்க. நேர்ல வந்திருக்கணும். அப்போ வந்திருக்கிறவங்க உங்க பையனா இருக்கலாம், இல்ல உங்க பொண்ணா இருக்கலாம், இல்ல நீங்களா இருக்கலாம், இது ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நேர்ல வரணும். ஒரு நபருக்கு மட்டும்தான் பார்ப்போம். குடும்பத்துல ஒரே ஒரு நபருக்கு. அந்த ஒரு நபருக்கு அவங்களோட கர்ண தேவதை யாரு, அவங்க கர்ண தேவதையான மிருகம் என்ன, அவங்க லக்கி நம்பர் என்ன, அவங்க லக்கி கலர் என்ன, அவங்களோட விருட்சம் என்ன. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கே ஸ்தல விருட்சம் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு உங்க முக அங்க லட்சணத்துக்கான விருட்சம் என்ன, உங்க அதிர்ஷ்ட தேவதை, அதாவது உங்க தேவதைன்னு சொல்றது வந்து அந்த அதிர்ஷ்ட தெய்வம், அந்த தெய்வம் எந்த ஊர்ல இருக்கு, நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும், உங்களோட ஜாதக கட்டத்துல தோஷம் இருக்குதா, இந்த ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்களோட பிறந்த டைம் என்ன டைம்ல நீங்க பிறந்தீங்க, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், இந்த 3 விஷயம் இருந்தா மட்டும்தான் அதை பார்த்து சொல்ல முடியும். இந்த 3 விஷயம் இல்லாதவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கலாம். 3 விஷயம் ஜாதகம் கையில இருக்கிறவங்க இலவசமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் வந்து பாத்துக்கிடலாம். ஒண்ணுமே இல்லைங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தா போதும், உங்களுடைய ஜாதகத்தை ஈஸியா கணிச்சு சொல்லிட முடியும். ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. 11ஆம் தேதி 11வது ஆண்டு நம்மளுடைய செலிப்ரேஷனை முன்னிட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. யாருமே 11 வருது. 11 ஆக்சுவலா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏஞ்சல் நம்பர். கடிகாரத்துல நீங்க 11 பார்த்தா கூட உங்களுடைய மனசுல என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நாள் தான் இந்த ஜூலை 11. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். கண்டிப்பா 11ஆம் தேதி உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். அவசியம் வந்துருங்க. நன்றி, வணக்கம். எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.